ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நல்லது நடக்கணும் வராகி அம்மா, என் கூட துணையாவே இருங்கன்னு என்னையே நம்பி வாழ ஆரம்பித்த ஓ வாழ்க்கையில் இனிமேலும் நடப்பதையெல்லாம் உனக்கு மலராக நீ நினைச்சதற்கு எதிர்மாறாக நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நீ என்னிடம் கேட்டது போலவே உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றுவதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா விஷயங்களும் எப்படி இருக்க வேண்டுமென நீ என்னிடம் எதிர்பார்த்தாயோ அதை உன் விருப்பத்திற்கு ஏற்றாற் போலவே உனக்கு நடத்தி முடிக்கதானே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தைரியத்தோடும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அது அத்தனையையும் உனக்காக நான் சரி செஞ்சு நீ நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்கு வழிகாட்டலாகவும் இருப்பேன் என் செல்லமே. உன் தேவைக்கு அதிகமாக இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல எண்ணத்தோடு நீ இருக்க பழகு. இறந்த கால இழப்புகளும் எதிர்கால எதிர்பார்ப்புகளும் எல்லாருக்குள்ளும் இருக்கத்தான் செய்யும். நீ எதையும் பெரிதாக நினைத்து கொள்ளாதே என் செல்லமே. உனக்குள் லட்சியம்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை அடைய வேணுன்ற ஆசையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னுடைய முயற்சிகள் வீணாக போகும்படி இந்த வராகியம்மா விட்டுடுவேனா என்ன? உனக்கு எது முதல்ல தேவைன்றதை நீ தெளிவாக யோசிச்சுக்கோ. அதற்கு பிறகு உனக்கு தேவையானதை எப்பாடு பட்டாகிலும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் செல்லமே. எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது நாள் வரைக்கும் உனக்காக எவ்வளவோ செய்த நான் இனிமேலும் செய்யாமலா விட்டுடுவேன். உன் எதிர்கால வாழ்க்கையை மிக பிரகாசமானதாக அழகானதாக அமைத்து தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ மௌனமாக இருந்தாலே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுத்து விடுவேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உனக்குள் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் காணாமலும் போய்விடும். இன்பமும் துன்பமும் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போது அதை தாக்கி பிடிப்பவன் மட்டும்தான் இன்பத்தை நோக்கி முன்னேறி செல்ல முடியும். இனி உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதை பெரிதாக நினைத்து வருத்தப்படவோ யோசிக்கவோ வேண்டாம். தவறுகள் நடந்தால் அதை திருத்திக்கிற தைரியம் உனக்குள்ள இருக்கட்டும். ஏதோ தப்போ நடந்து விட்டாலும் அல்லது உனக்கு எதிர்பாராத விஷயங்கள் கிடைச்சிட்டாலும் நடந்துட்டாலும் எது எப்படி இருந்தாலும் அதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா நிச்சயமா அதன் மூலமாகவே உனக்கானதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் மனசு மகிழக்கூடிய வகையில் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கும் இந்த வராகி அம்மா, நான் சொல்கிறத கேளு. உனக்கான பேரதிர்ஷ்டம் நிறைந்த இந்த நல்ல நாளில் நான் உனக்கு தருவதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விடாதே என் செல்லமே. எப்போதும் உனக்குள் ஒரு தேடல் இருப்பது நல்லது தானே. நீ எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும்போது அதற்காக உழைத்து கொண்டே இருக்கும்போது தானே நீ முன்னேறுவதற்கு அது ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அது வாய்ப்பாகவும் நீ வாழும் வரைக்கும் இந்த வாழ்க்கையை நேசிக்க தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையை துன்பத்தை விட இன்பத்திற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குவான். வாழ்க்கையை நேசிக்காம ஐயோ என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுத்துக்கிட்டு வாழ்கிறவனும் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு வாழ்பவனும் துன்பத்தை மட்டும்தான் பெற முடியும். உன் வாழ்க்கையில் இன்பம் இருக்கணும், உனக்கு சந்தோஷம் கிடைக்கணும் நீ நினச்சினா என் மேலே நம்பிக்கை வை. நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையாக இருந்தாலுமே சரி, உன் மேலே வைக்கிற தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அது நிச்சயம் உனக்கான பலமாகத்தான் இருக்கும். ஆனால் அடுத்தவங்க மேலே நீ நம்பிக்கை வச்சினா அதுவே உன் பலவீனமாக மாறிப்போகும். யோசித்து செயல்படு என் செல்லமே. எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதோ அல்லது அடுத்தவர்களை நம்புவதோ வேண்டாம். அதற்கு பதிலாக உனக்கான விஷயங்களை ஒன்னால் செய்ய முடியும்னு நீ ஒன்றை நம்பு. உன்னிடமே நீ எல்லா விஷயங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக நிச்சயம் நீ அதற்கான வேலைகளை செய்வாய் அல்லவா. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நீயாகவே இருந்துவிடு என் செல்லமே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் உன்னை சுற்றி எவ்வளவுதான் சூழ்ச்சிகள் நடந்தாலும் அது அனைத்தையும் உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையை கடந்து வருவதற்கான வழிகளை இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். உன் கூட மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேங்கிற போது நீயே வருத்தப்படணும்? லாபமோ நஷ்டமோ உன் வாழ்க்கையை நீ வாழும்போது வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். மானமோ அவமானமோ வெற்றியோ தோல்வியோ எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் என்கிற போது நீ ஏன் வருத்தப்பட வேண்டும்?
நிம்மதியை இழந்த நெஞ்சங்களுக்கு மௌனமும் தனிமையும் அதிக அளவில் ஆற்றுதலாக இருக்கும். நீயும் நிம்மதி இல்லாமல் தவிப்பதற்கு பதிலாக, பிரச்சனைகளை நினைச்சு மனமுடைந்து போவதற்கு பதிலாக, மௌனமாக தனிமையாக பொறுமையாக சில காலம் இருந்தாலே எல்லாமே சரியாகும் வழிகளை உனக்காக உன் தாய் நான் வந்து செய்வேன் என் செல்லமே. அதை விட்டுட்டு நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீனா இன்னும் இன்னும் பிரச்சனைகள் தானே வந்து சேரும். அதற்கு பதிலாக நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நீ ஜெயிப்பதற்கான எல்லா வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வராகி அம்மா நான் காட்டுவேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ முயற்சியோடு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். சாதிக்க பிறந்த பிள்ளைகள் சூழ்நிலைகளை பார்த்து தயங்கி நிற்க மாட்டார்கள் தானே. நீயும் உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதிச்சு பெரிய ஆளாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் எப்படி அது ஒரு சில மணி நேரங்களில் நிறுத்தத்தானே போகிறது. புயல் நின்று புயல் கடந்து போவதென்பது வாடிக்கையான விஷயம்தானே. அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய துயரங்களாக இருந்தாலும் அது சில நாட்களில் உன்னிடமிருந்து காணாமல் போய்விடும், உன்னை விட்டு கடந்து போய்விடும் என நீ நம்பு. நிச்சயமா உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கும்படி உன் வேண்டுதலை இப்போதே நான் நிறைவேற்றி தருகிறேன் என் செல்லவே. எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப கிடச்சிட்டா அதோட அருமை புரியாமல் போயிடும். அப்புறம் அதனுடைய தகுதியை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால தான் நீ கொடுக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது அளவோடு இருக்கட்டும். ஏன்னா அது அன்பாக இருந்தாலும் சரி, காசு பணமாக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அளவோடு கொடுக்கும்போது தான் அதற்கு மதிப்பு அதிகம் என் செல்லமே. உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு தெரியாம தானே நீ தவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் நான் சொல்லட்டுமா, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் காரணமாக இருப்பதே நீ உன்னை நம்புவதை காட்டிலும் மற்றவர்களை அதிகமாக நம்புவதும், அவங்க சொன்னால் சரியாக இருக்கும், இவங்க சொன்னால் சரியாக இருக்கும்னு மற்றவர்களின் பேச்சை கேட்பதும், அதனால் பயப்படுவதும் தான். என்ன நடந்தாலும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்வில் உண்டாகும். அமைதியாக செல்லும் நதியைப் போல நீ நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக இரு. தீய விஷயங்கள் எல்லாம் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் என் செல்லமே. எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, நான் நினச்சது போல எந்த நல்லதும் என் வாழ்வில் நடக்கவில்லையே என்ற வார்த்தைகள் உன் வாயில மட்டும் இருந்து வரவில்லை, உன் வாழ்க்கையில் மட்டும் நடக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்களுடைய எண்ணங்களும் யோசனைகளும் வார்த்தைகளும் இதுவாக தானே இருக்கிறது. எல்லாருக்குமே அவங்க நினச்சது போல நடக்கவும் செய்யாது, ஆசைப்பட்டது கிடைக்கவும் செய்யாது. ஆனால் பொறுத்திருந்தா, பொறுமையாக காத்திருந்தா என்றாவது ஒரு நாள் அவர்கள் விருப்பம் நிறைவேறும், அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும். அதனால தான் உன் வாழ்க்கையை நினச்சி புலம்புறதை விட்டுட்டு உன் அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் என சொல்கிறேன். உனக்கு நீ இருக்க, உனக்குள்ள உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது மற்றவங்க யார் உன்னை பற்றி என்ன நினச்சா என்ன? உன்னை பற்றி உனக்கு தெரியும், நீ வணங்குகிற எனக்கும் தெரியும். அது போதும் தானே. மற்றவர்கள் யார் எப்படி இருந்தாலும் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா நீ வருத்தப்பட்டாலும் நீ துன்பப்பட்டாலும் உனக்கு இங்கு மரியாதை கிடையாது. யார் வெற்றி பெறுகிறார்களோ, யார் தன் வாழ்க்கையை மிக வசதியாக செழிப்பாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இங்கு மரியாதை கொடுக்கப்படும். அதனால தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன், நீயும் எதை நினச்சும் கலங்குறத கவலைப்படுறதை விட்டுட்டு வெற்றிக்கான உன் வாழ்க்கையை வாழ தயாராகு.